ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கூலி படத்தோட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. லோகேஷ் கனகராஜ் தான் அந்த அப்டேட்டே கொடுத்துருக்காரு. அதாவது கோவையில் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அவர் கலந்துக்கிட்டார். அப்போது பார்த்திங்கன்னா கூலி படத்தில் ரஜினி சாரோட வாய்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ ஏஐ தொழில்நுட்பம் பற்றி நிறைய வருதுங்களே, ஏஐ தொழில்நுட்பம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இது பதில் சொல்லியிருக்காரு. ஏஐ தொழில்நுட்பம் தான் இப்போ எதிர்காலத்தில் நிறைய சப்போர்ட் ஏஐ மூலிமா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூலி படம் பார்த்தீங்களா அப்படி சொல்லி அவர்கிட்டே கேட்குறாரு, செய்தியாளர்கிட்டே கேட்குறாங்க. கேட்டவுடனே அவங்க பார்த்தேன் அப்படி சொன்னோன்னே அதில் ரஜினி சார் பேசுகிறார் பார்த்தீங்களா, அது கூட ஏஐ தொழில்நுட்பம் தான் அப்படி சொல்கிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸஸோடு சேர்ந்து நேற்று அவர் கோவையில் ஒரு தியேட்டரில் பார்த்துருக்காரு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? மக்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் தனியாக நின்று பார்க்குறாரு. ஓகேங்களா? கூலி படத்தை அவர் பார்க்குறாரு கோவையில் ஒரு தியேட்டரில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கூலி படத்துக்கு நம்ம யூஏ சான்றிதழ் கேட்டு சன் பிக்சர்ஸ் வழக்கு தொடர்ந்தாங்க. அது சிபிஎஃப்சி மூலயமா உடனே பதில் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஆகஸ்ட் 25 சொல்லணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆகஸ்ட் 25 அவங்க சிபிஎஃப்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, தணிக்கை வாரியம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குது கூலி படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குன்னா நாங்கள் யூஏ சான்றிதழ் இதுக்கு இந்த படத்துக்கு வழங்க முடியாதுன்ட்டாங்க. ஓகேங்களா? நோ யூஏ சான்றிதழ், ஒன்லி ஏ சர்டிஃபிகேட் தான் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ட்ரை பண்ணாங்க சன் பிக்சர்ஸ், எப்படியாவது ஏ சர்டிஃபிகேட் மாற்றி யூஏ சான்றிதழ் வாங்கணும் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது கோர்ட் இந்த வழக்கை தள்ளுபடியே பண்ணிடுச்சு. அதான் இப்போ ஸ்கிரீன்ஷாட்டில் பார்க்குறீங்க. கூலிக்கு யூஏ சான்றிதழ் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் கூலி படம் ஏ சர்டிஃபிகேட்லேயே இவ்வளோ மிகப்பெரிய ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகிருக்குன்னா தலைவருடைய ரசிகர்கள், தலைவருடைய அன்பு, தலைவர் மக்கள்கிட்ட இருக்கிற பாசம், இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. கதைக்களம் லோகேஷ் கனகராஜ் அற்புதமான ஒரு கதைக்களம். ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி கீழே காமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கூலி மெகா பிளாக் பஸ்டர். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ விஷயம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.